السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. قال رب السجن أحب إلي مما تدعونني إليه وإلا تصرف عني كيدهن أصب إليهن وأكن من الجاهلين. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் 10ஆம் தராவீஹிலே சூரா யூசுப் அருமையான அத்தியாயம் ஓதி காண்பிக்கப்பட்டது. அந்த அத்தியாயம் பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நஹ்னு நக்குஸ்ஸு அலைக்க அஹ்ஸனல் கஸஸ், ஒரு அழகிய சரித்திரத்தை நாம் உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனையோ சரிதங்கள் இருக்கின்றன. சரித்திரங்களிலே அஹ்சன் என்ற அல்லாஹ் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கிஸ்ஸாவை எடுத்துரைக்கிறான். அத்தோடு இந்த சூறாவிலே நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது, ஆயாத் இருக்கிறது, இபரத்துகள் இருக்கின்றன என்றும் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். லக்கது கான ஃபீ யூசுஃப வ இஹ்வத்திஹி ஆயாத்துன் லிஸ்ஸாயிலின். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறுபட்ட அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சூராவுடைய நிறைவுரையிலே அல்லாஹ் சொல்லும்போது, லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துன் லி உலில் அல்பாப், இந்த கிஸ்ஸாக்களிலே அறிவுடையோருக்கு நிறைந்த இபரத்துகள், படிப்பினைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூராவுடைய நிறைவுரையிலே எடுத்துரைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அத்தியாயம் இன்றைக்கு நமக்கு ஓதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட படிப்பினைகள் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. மாஷா அல்லாஹ். நீண்ட சரிதம், அதிலே சில நிகழ்வுகளை மட்டும் நாம் எடுத்துரைத்து அதில் கிடைக்கிற படிப்பினைகளை நாம் நினைவு கூர்ந்து வாழ்க்கையில கவனமாக எச்சரிக்கையாக இருக்க நாம் முயற்சி எடுப்போம். முதலாம் விஷயம், போட்டி பொறாமை இருக்கக்கூடாது. ஹசதிலிருந்து நாம் என்றைக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள். இன்னேர ஐத்து அஹத அஷர கௌகபம் வஷம்ஸ வல் கமர லி சாஜிதீன் என்று தாங்கள் கண்ட கனவை தங்களுடைய அருமை தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடம் எடுத்துரைத்தார்கள். 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே எனக்கு நான் சஜிதா செய்ய கண்டேன் என்று சொன்னபோது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய அருமை புதல்வருடைய அந்தஸ்தை உயர்த்த போகிறான் என்பதை இந்த கனவின் வாயிலாக விளங்கி கொண்டு யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னார்கள், நீங்கள் இந்த கனவை வெளியே எடுத்துரைக்காதீர்கள் என்று. எப்படியோ இந்த கனவு கசிந்து விட்டது. அவருடைய அன்பு சகோதரர்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிட்ட நிலைமையில அவர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படுகிறது. யூசுப் நபியின் உடைய அந்தஸ்து உயரப்போகிறது என்கின்ற அந்த கனவின் விளக்கம் அவர்களுக்கு தெரிந்தவுடனே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது. பொறாமை ஏற்பட மற்றும் ஒரு காரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நல்லுரைக்கு ஏற்ப இறை தூதர்கள் தங்கள் புதல்வர்களிலே யார் நல்லவர்களாக வல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு ஆசை உண்டாகத்தானே செய்யும், அன்பு உண்டாகத்தானே செய்யும். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தனி அன்பு
இருப்பதை பார்த்து அவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டு, அந்த பொறாமையினுடைய விளைவு எங்கே சென்று முடிகிறது என்று கேட்டால், சரிதம், நீண்ட சரிதம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லிக்கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு சென்று ஒரு கிணற்றிலேயே தள்ளிவிடுகிறார். ரயாபத்தில் ஜுப்பு. அந்த பொறாமையின் விளைவு எந்த அளவுக்கு கொண்டு போகிறது பாருங்கள். கூட பிறந்த சகோதரர்கள், அவர்களுக்கும் கூட பொறாமை ஏற்படும். பொறாமை ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினை தான். எனவே பொறாமை ஏற்படுகிற போது, இது போன்ற விளைவுகள் ஏற்படுகிற போது, அதனால் நாம் சில சமயங்களில் கேவலப்பட்டு போக வேண்டிய நிலை உண்டாகும். இந்த சூரா முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற போது இதனால் ஏற்பட்ட சங்கடங்கள் என்னவென்றால், அவருடைய சகோதரர்கள் மிகப்பெரிய வியாகுலத்திற்கு ஆளாகிறார்கள், வேதனைகளுக்கு ஆளாகிறார்கள். அவசரப்பட்டு ஒரு ஜஹாலத்து அடிப்படையில் அந்த முடிவெடுத்து பின்னால் அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலே பொறாமையின் விளைவாக அப்படி செய்ததன் காரணமாக கியாம நாள் வரை அவர்களை பற்றி பேசுகின்ற அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டு போய்விட்டதா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சகோதரர்கள் யூசுப் மீது கொண்ட அந்த பொறாமை, அதனால் ஏற்பட்ட விளைவு, அதனால் ஏற்பட்ட ஒரு கேவலம், இது பற்றி பேச வேண்டிய ஒரு நிலை உண்டாகிவிட்டதா இல்லையா? எனவே பொறாமை என்பது கூடவே கூடாது என்று நமக்கு எச்சரிக்கப்படுகிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். நம்மை விட உயர்ந்தவர்களை பார்க்கிறோம், கல்விமான்களை பார்க்கிறோம், செல்வ சீமான்களை பார்க்கிறோம், உயர் பதவியில் இருப்பவரை பார்க்கிறோம். நாமும் இப்படி ஆக வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்திலே கையேந்தலாம். எங்கள் இரட்சகா, எங்களுக்கும் இது போன்ற அந்தஸ்தை தா, செல்வத்தை தா, கல்வி ஞானத்தை தா, உயர் பதவியை தா என்று நாம் கேட்கலாம். அது தவறு ஒன்றுமில்லை. ஆனால் பொறாமையின் காரணமாக ஏதாவது விளைவுகளை உண்டாக்கிவிடக்கூடாது. அதனால் நாம் தான் கேவலப்பட்டு போக வேண்டிய நிலை உண்டாகும். ஈயாக்கும் வல் ஹசத், பொறாமையை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள். காரணம், பொறாமை இருக்கிறதே நீங்கள் செய்கின்ற எல்லா நன்மைகளையும் அது தின்றுவிடும். எது போல் என்று கேட்டால், நெருப்பு எப்படி விறகை தின்கிறதோ அதே போன்று தின்றுவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இயன்ற மட்டும் பொறாமை உள்ளம் படைத்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்கிற விஷயம் அறிவுறுத்தப்படுகிறது. சலஃப சாலிஹீன்கள் கூறுகிறார்கள், முதலிலே செய்த பாவம் பொறாமைதான் என்று, விண்ணிலையும் மண்ணிலையும் என்று கூறுகிறார்கள். விண்ணிலே என்ன முதல் பாவம் ஏற்பட்டது என்று கேட்டால், இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜா செய்ய மறுத்தான். சஜ்ஜா செய்யும்படி பணிக்கப்பட்ட போது அதற்கு அவன் காரணம் சொன்னான். ஆதமை, நீ மண்ணால் படைத்தாயா அல்லாஹ்? நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய். நெருப்பு உயரத்தானே செய்யும், நான் எப்படி சஜ்ஜா செய்ய முடியும்? இது விண்ணிலே ஏற்பட்ட முதல் பாவம். மண்ணிலே ஏற்பட்ட முதல் பாவம் என்னவென்று கேட்டால், காபில் ஹாபீலை கொன்றது. முதலிலே இந்த மண்ணிலே, இந்த புவியிலே ஏற்பட்ட முதல் பாவம் பொறாமைதான் காரணம். காபில் ஹாபீலை கொண்டார். காரணம், ஹாபீல் அவர் நிக்காஹ் முடிக்க போகிற அந்த பெண்மணியை தான் நிக்காஹ் முடிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அந்த ஆசையை அடைவதிலே தடங்கள் ஏற்பட்டது. எனவே என்ன செய்தார்? அவரை கொன்றே விட்டார், கதில் செய்தே விட்டார். இது பொறாமை எங்கே கொண்டு போய் விடுகிறது பாருங்கள் அருமை சகோதரர்களே. எனவேதான் உங்களுடைய இதயங்களிலே பொறாமை தீ ஜுவாலை விட்டு எரிந்து விடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய இதயங்களை சாந்தப்படுத்துங்கள், சமாதானப்படுத்துங்கள், உழையுங்கள், பாடுபடுங்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்து கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததாபரு வலா தபாகலு வலா தஹாசது வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் விரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். நீங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டெல்லாம் நீங்கள் செல்லாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக, சகோதரர்களாக வாழுங்களேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு படிப்பினை அருமை சகோதரர்களே. இரண்டாவது ஒரு விஷயம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அருமை மைந்தர் யூசுப் நபியை இழக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை போகவில்லை. என்றாவது ஒரு நாள் தம்முடைய மகன் தம்மிடத்தில் மீண்டு வருவார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது, இறை நம்பிக்கை. எப்போதுமே நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் நாம் மனம் துவண்டு விடக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது. அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தீர்த்து வைப்பான் என்கின்ற
ஆதரவு மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். யூசுப் நபியை மட்டும் அவர்கள் இழக்கவில்லை. கொஞ்ச காலம் கழித்து இன்னொரு மகனையும் இழக்கிறார்கள், பின்யாமீனையும் இழக்கிறார்கள். அப்போது அவர்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அந்த வேதனையின் காரணமாக அழுகிறார்கள். அந்த அழுகையின் காரணமாக அவருடைய கண்களுடைய பார்வை கூட, அந்த கண்ணொளி கூட பறிபோகிறது. அழுகிறார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. தங்களுடைய மகன்களை பார்த்து சொல்கிறார்கள், ஹாஃபிஸா ஓதினார்கள், லா தையசு மிர் ரௌஹில்லா இன்னஹு லா ஏயசு மிர் ரௌஹில்லா இல்லல் கௌமுல் காஃபிரும். அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் நிராசையாகாதீர்கள், காஃபிர்கள் தான் நிராசையாகுவார்கள், விரக்தி ஆகுவார்கள் என்கின்ற அந்த அந்த வார்த்தையை தங்களுடைய அன்பு புதல்வர்களை பார்த்து பேசுகிறார்கள். பின்பு மீட்கப்படுகிறார்கள். அது அந்த சம்பவத்தினுடைய கடைசி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நிகழ்ச்சியை நாம் கேட்கிற போதே நமக்கு உள்ளமெல்லாம் உருகிறது, இதயமெல்லாம் இழகிறது, உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. கடைசியிலே தாங்கள் இழந்த அந்த மகன்களை அவர்கள் சந்திக்கிற போது, அந்த மகன்கள் தமது தந்தையை சந்திக்கின்ற போது, அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பேரானந்தம் ஏற்பட்டிருக்கும் பல்லாண்டுகளுக்கு பின்னாலே. எனவே அன்பான பெருமக்களே, இது போன்ற ஒரு படிப்பினை, இதில் கிடைக்கிற படிப்பினை, நமக்கும் சில துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும். அந்த சமயத்தில் நாம் துவண்டு விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டும், என் அல்லாஹ் என்னுடைய துன்பங்களை நீ அகற்றுவாயாக என்று. மூன்றாவது ஒரு விஷயம்தான் பொறுமையிலும் பொறுமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை அவ்வளவு மகத்தான பொறுமை. மாஷா அல்லாஹ். அவர்களை இழுத்து கொண்டு செல்கிறார்கள், கிணற்றிலே தள்ளுகிறார்கள், பொறுமை காத்தார்கள். பயணிகள் என்ன செய்கிறார்கள், அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கிற போது அந்த வாளியிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏறி உட்கார்கிறார்கள். வெளியே வருகிறார்கள், ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். அந்த சாலையோர அந்த பாதசாரிகள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். அடிமை சந்தையிலே கொண்டு போய் விற்கிறார்கள். அப்போதும் பொறுமை காத்தார்கள். சரி, விற்கப்பட்டதற்கு பின்னாலே ஒரு பெரிய செல்வந்தர் வீடு, சொல்லப்போனால் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு அவர்கள் வருகிறார்கள். அங்கே பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு ஆளாகிறார்கள். அதன் காரணமாக செய்யாத குற்றத்திற்கு, செய்யாத தவறுக்கு அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். பொறுமை காத்தார்கள். என்ன செய்யவில்லை, தங்களை பற்றி அவர்கள் விளம்பரம் பண்ணிக்கொள்ளவில்லை. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் யாக்கூப் நபி பெத்த மகனாக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் பொறுமை காத்தார்கள். இந்த உலக வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு பொறுமையோடு வாழ்கிறோமோ அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான் என்பதில் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. கடைசியாக முக்கியமான இன்னொரு படிப்பினை, சிறையிலே பல்லாண்டுகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சிறை கூடத்திலே அவர்கள் செய்த சேவைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. என்ன செய்கிறார்கள், தாவத் பணியிலே ஈடுபடுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சில கனவுகள் காண்கிறார்கள். அந்த கனவுகளுக்கு பலன்கள் கேட்கிறார்கள். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தனித்திறமை தந்திருந்தான். எந்த கனவை சொன்னாலும் அந்த கனவுக்கு உரிய பலனை சொல்வார்கள். தஅபீலுல் அஹ்லாம் என்று கூறுவார்கள். சில பேர் மேலோட்டமாக சொல்லிவிடுவார்கள், கனவுக்கு பலன் மேலோட்டமாக சொல்லிவிடுவார்கள். இது மோசமான கனவாயிற்று என்று பயமுறுத்துவார்கள். என்னிடத்திலே பெரும்பாலும் கனவுக்கு பலன் கேட்டு வரக்கூடியவர்களிடத்தில் நான் நன்மாராயமாக சொல்லி அனுப்பிவிடுகிறது. சில கனவுகள் சற்று மோசமாகத்தான் இருக்கும், ஆனால் அவர்களை பயமுறுத்தும் கிதாபுகளை பார்ப்போம், தாபீருல் மனாம் கிதாபு. ஆனாலும் சொல்லுவோம், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஏழை எளியவர்களுக்கு கொஞ்சம் சதக்கா செய்து விடுங்கள், தர்மம் செய்து விடுங்கள், கொஞ்சம் 5 வேளை தொழுங்க, எல்லாம் சரியா போயிடுங்கிறது. அவங்க தொழுகை இல்லாதவராக தாரிக்கு செலவாக இருப்பாங்க, தொழுங்க எல்லாம் சரியா போயிடும் என்று சொல்லி அவர்கள் ஆறுதல் படுத்துறது உண்டு. சமீபத்தில் கீழத்தெருவுலேருந்து ஒரு கனவுக்கு, அந்த கனவு பயங்கரமான ஒரு கனவு, ஒன்றுமே இல்லை. அது ஒரு ஏழை குடும்பம் வேற. நம்ம அவங்கள்ட்ட சொல்ல ஒன்றுமே இல்லை, உங்களுடைய சக்தி எனக்கு என்னன்னு தெரியும், ஒரு 10 ரூபாய் ஏழைக்கு ஒரு மிஸ்கினுக்கு நீங்கள் சதக்கா கொடுங்க, அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடும் என்று நாம் சொன்னது பின்னாடி திரும்ப கேட்டாங்க. ஒரு நல்லா இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். எனவே இப்படி கனவுகளுக்கு பதில் சொல்லுகிற போது ஹாஃபிஸ் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள், இன்னி தரக்து மில்லத்த கௌமின் லா யுமினூன
யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுடைய மார்க்கத்தை நான் விட்டுவிட்டேன். யாருடைய மார்க்கத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன்? என்னுடைய மூதாதையர்கள். அவர்கள் யார் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இசாக் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப், என்னுடைய அன்பு தந்தை. என்னுடைய அன்பு தந்தை என்ற அப்போது அவர்கள் சொல்லிக் கொள்ளவில்லை. இவர்களுடைய மில்லத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஹுக்குமெல்லாம் உத்தரவெல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அமர அல்லா தாபுது இல்லா ஐயாஹு. அல்லாஹ்வுடைய உத்தரவு என்னவென்று கேட்டால் அவனைத்தான் நாம் வணங்க வேண்டும். தாவத் செய்கிறார்கள். சிறை கூடத்திலே இருந்து கொண்டு, ஜெயிலில் இருந்து கொண்டு தாவத்து செய்கிறார்கள். தாலிக்கு தீனுல் கையும், அதுதான் உண்மையான மார்க்கம், நிலையான மார்க்கம். அங்கே அந்த சிறை கைதிகளுடைய சிந்தனைகளை தூண்டுகிறார்கள். அருமை சகோதரர்களே, இப்படி பொறுமையிலும் பொறுமையாக இருக்கிறார்கள். அந்த பொறுமைக்கு மத்தியில எப்படிப்பட்ட ஒரு தாவத்தில், அந்த தாவத்தில் ஈடுபடுவது என்பது நமக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான விஷயம். நாம் 5 பேரை தொழுகிறோம், நாம் இறை திருப்தியை பெறுகின்றோம், நாம் ஒரு சுய கட்டுப்பாடோடு இருக்கிறோம். நாம் நம்முடைய நண்பர்களை பார்க்கிற போது அவர்களுக்கு கொஞ்சம் தாவத் செய்ய வேண்டும், கொஞ்சம் தொழுது கொள்ளுங்களேன் என்று நாம் சொல்ல வேண்டும். கொஞ்சம் கையிலேயே உயர்த்தி கட்டுங்களேன் நாம் சொல்ல வேண்டும். சப்புகளோடு இணைந்து தொழுங்களேன் என்று நாம் சொல்ல வேண்டும். சப்புகளை விட்டும் நாம் விலகி நாம் தொழ முடியாது. இருவர் என்ன செய்கிறார்கள்? தனியாக தொழுவதாக தகவல் வருகிறது. ஏதாவது காரணங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, வெளியே சென்று வளாகங்களில் ஏதாவது தக்க காரணங்கள் இருக்கும். காரணங்கள் இல்லாமல் முந்தின சப்புகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கக்கூடாது. முந்தின சப்புகளில் யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு பெருமானார் ரசூலே கரீம் துஆ கேட்டிருக்கிறார்கள். எங்கள் ரட்சகா, இவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவர்களுக்கு கருணை காட்டுவாயாக என்றெல்லாம் அந்த துஆ நமக்கு கிடைக்க வேண்டுமா இல்லையா? இப்படி நம்மால் இயன்ற ஒரு தாவத் நாம் செய்து கொண்டே உதுவைகளா சபீர் ரப்பிக்க வில் ஹிக்மத்தி வல் மௌஇரத்தில் ஹசனா. நாம் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம்தான். ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹைபர் போரிலே சொன்னார்கள், அவர்களை அழைத்து வர சொல்லி சொன்னார்கள், இதோ பாருங்கள், நீங்கள் போர் களத்தை சேனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அந்த சேனைகளை உடனே தாக்க நீங்கள் ட்ரை பண்ணாதீர்கள், முயற்சி பண்ண, முதலில் அவர்களுக்கு தாவத்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு தாவத்து கொடுங்கள், நீங்கள் இதோபதேசம் செய்யுங்கள். அதை தாண்டி அவர்கள் வராமல் உங்களை தாக்க முற்படும் போது நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீங்கள் அதற்கு பதிலடி கொடுங்கள் என்று சொன்ன நாயகம், லஅய்யஹ்தியல்லாஹு பிக ரஜுலுன் வாஹிதுன் கைரும், உங்கள் மூலமாக ஒரு மனிதர் ஹிதாயத்து பெற்றாலும் கூட அது மிகவும் மேலான ஒரு விஷயம், உயர்வான விஷயம். இந்த அரபு உலகத்திலே காணப்படுகிற இளஞ்சிவப்பு அந்த ஒட்டகை, உயர்தரமான அந்த ஒட்டகைகளை விட இதை சொன்னால்தான் மக்களுக்கு நன்கு புரியும் என்பதற்காக வேண்டி அந்த உதாரணத்தை சொல்லி சொல்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலையும் பாருங்க, தாவத் பணியில் ஈடுபடுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சோதனைக்கு அவர்கள் ஆளாயிருக்கிறார்கள். தம்முடைய தந்தையை விட்டும் பிரிந்து பல்லாண்டுகளாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். இப்படி ஒவ்வொரு படிப்பினையாக பார்க்கிறோம். அதே போன்று அவர்கள், இதோ நான் இறுதி உரைக்கு வருகிறேன், காரணம் இது நீண்ட சம்பவம். சேமிப்பை, நமக்கு சேமிப்பிலே ஒரு சிறப்பு இருக்கிறது. பஞ்ச காலம் வருகிறது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை உயர்த்தி விட்டான். அவர்கள் அரசாங்கத்தை மேனேஜ் பண்ணுகின்ற அளவுக்கு உயர் பதவியை அல்லாஹ் தந்து விட்டான். அந்த பொறுமையினுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக ஒரு நிதி இலாக்கா, நிதி மந்திரியாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது பஞ்சகாலம், அந்த பஞ்ச காலத்திலே மிஸ்ரிலே, அந்த எகிப்திலே என்ன செய்கிறார்கள்? உணவுகள் கேட்டு வருகிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இருக்கின்ற அந்த தானியங்களை பகிர்ந்து கொடுப்போம், விளைகின்ற அந்த தானியங்களே சில தானியங்கள் அதை நாம் அறுவடை செய்யாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த கதிர்களிலேயே அதனுடைய பயிர்களை விட்டு வைப்போம், தானியங்களை விட்டு வைப்போம். ஒரே சமயத்தில் நாம் எல்லாவற்றையும் காலி பண்ணிவிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ஒரு செழிப்பு ஏற்படுகிற வரை, மழை பொழிகின்ற வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை சேமித்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆலோசனை மிக அற்புதமான முறையில் அமல்படுத்துகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த ஒரு அறிவு. அன்பான பெருமக்களே, அந்த சூரா யூசுஃபுடைய கடைசியிலே அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டும் போது, இது என் இறைவன் எனக்கு போட்ட பிச்சை என்கிறார்கள். தாலிக்க மிம்மா அல்லமணி ரப்பி என்கிறார்கள். எல்லாம் ரப்பின் பக்கம் மீள்கிறது. அருமை சகோதரர்களே, சேமிக்கிறார்கள். இதன் மூலமா நமக்கு கிடைக்கின்ற ஒரு படிப்பினை என்னவென்று கேட்டால், நமக்கும் ஒரு சேமிப்பு திட்டம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் சம்பாதிக்கின்றோம், அவ்வப்போது நாம் செலவழித்து விட்டு பின்னால் நாம் ஒரு வீட்டை கட்டுகிற போது, நம்முடைய பிள்ளைகளை மனம் முடித்து வைக்கிற போது நாம் திண்டாடக்கூடாது.
அந்த சேமிப்பு திட்டம் இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அது பற்றி மிகவும் போதித்திருக்கிறார்கள். நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. எனவே இது போதுமானது. ஒரு நேரம் வருகிற போது சேமிப்பை பற்றி நாம் பேசிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக சூரா நிறைவுரையில லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், பழி வாங்குகின்ற மனம் இருக்கக்கூடாது. பழி வாங்குகின்ற, தங்களுடைய அன்பு சகோதரால் வஞ்சிக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், வஞ்சிக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியிலே அவர்கள் இருக்கிற இருப்பிடத்திற்கு தானியங்கள் கோதுமை வாங்க வருகிறார்கள். அன்பு சகோதரர்கள் தங்களை அவர்கள் இனம் காட்டிக் கொள்ளவில்லை. எல்லாம் பெரிய மனிதர்களாக ஆகிவிட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றமே மாறிவிட்டது, அவருடைய உருவமே மாறிவிட்டது. கம்பீரமாக இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய அன்பு சகோதரர்கள் இவர்கள் விளங்கி கொண்டார்கள். வஞ்சித்தவர்கள் விளங்கி கொண்டார்கள். நிரம்ப அள்ளி கொடுத்தார்கள். தானியங்கள் நிரம்ப அள்ளி கொடுத்து, இந்த ரேஷன் கடையில் ஏதோ கொஞ்சம் காசு கொடுப்போம் இல்லைங்களா, அது ரேஷனாக தான் கொடுத்தாங்க. அந்த பணத்தையும் அவங்க பைகளே வச்சு அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த பணத்தையும் என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க ஏன் என்னை தேடி வந்தீங்க, நீங்க எப்படிப்பட்ட அநீதம் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு என்று சொல்லி அவர்கள் வழி தீர்த்தார்களா என்றால் தீர்க்கவில்லை. அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனம் வேண்டும், மன்னிக்கின்ற மனம் வேண்டும் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்கள் மீது இனி எந்த ஒரு பழி வாங்குதலும் கிடையாது என்றே தங்களுடைய அன்பு சகோதரர்களை பார்த்து கடைசி நேரத்தில் தான் அந்த யூசுப், நீர்தான் யூசுஃபா என்று சொல்லி அந்த அன்பு சகோதரர்கள் ஆச்சரியப்பட்டு போய், அவர்களில் உள்ள பெரியவர் மூத்தவர் இருக்கிறாரே, அவர் நிறைய உபதேசங்கள் எல்லாம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அருமை சகோதரி, இது நம்முடைய மார்க்கம் நமக்கு போதிக்கின்ற ஒரு உண்மை. நமக்கு சில பேர் சில அநீதங்கள் செய்திருப்பார்கள், சில வகையில் நம்மை வஞ்சித்திருப்பார்கள், நம்மை துன்புறுத்திருப்பார்கள், வேதனைப்படுத்தியிருப்பார்கள், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார்கள். அதை நாம் மனசிலேயே வைத்துக்கொண்டு காலம்புறாம் நாம் கருவிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறை தூதர்கள் நமக்கு போதித்த போதனை அதுதானே. என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவின் போதும் அதைத்தானே போதித்தார்கள். எனவே மன்னிக்கின்ற மனப்பான்மை வேண்டும் என்கின்ற இது போன்ற பல்வேறுபட்ட படிப்பினைகள், இது நாம் சொன்னது ஒரு சில படிப்பினை, இதே போன்று நூற்றுக்கணக்கான படிப்பினை. காரணம் அல்லாவே சொல்லிவிட்டான், லக்கது கானலக்கும் ஃபி யூசுஃப வ இஹ்வத்தி ஆயாத்துன் லிஸாயிலின் வலக்கது கானஃபி கஸஸின் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். அறிவுடையோர் ஆய்வு செய்யட்டும். ஆய்வு செய்ய அவர்களுக்கு நிறைய இவ்ரத்துகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த இவ்ரத்துகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கவனத்திலே கொண்டு அதன் மூலம் கிடைக்கின்ற அறிவுரைகளை நாம் கடைபிடிப்பதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நல்லர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்